124 சங்கீதம் 1-3 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்பி இருக்கிற மனுஷர்களே நமக்கு விரோதமா எழும்பும் போது நமக்கு தளர்ந்து போயிடும். ஆனா வேதம் சொல்லுது அந்த நேரத்துல ஒருத்தர் கூடவே இருக்கிறார் அப்படின்னு. அருமையான விதத்துல அவர் பேசுறார். நீ கற்பார நிலமா முள்ளு நிலமா, நீ நல்ல நிலமா. கற்பார நிலங்களும் முள்ளு நிலமும் சோதனை நேரத்துல பின்வாங்கி போயிடும். நல்ல நிலங்கிறது பொறுமையா இருந்து பலன் கொடுக்குது. பார்வோன் நினைச்சா நான் மோசைக்கு விரோதமா தான் இருக்கிறேன், பார்வோன் நினைச்சா நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தான் இருந்தேன். இல்ல, அவன் தேவனுக்கு விரோதமா. தேவன் பார்த்துக்கிட்டார், பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார். முடிவு பயங்கரமா. வாசிங்க. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுக்கோ நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நான் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பாருங்க, தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கு. 116 சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்து. பாருங்க, மரண கட்டு நம்முடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பாருங்க. நிறைய இடங்கள்ல ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே உங்களுக்கு தோணும். நோயினுடைய தாக்கம், வியாதியினுடைய தாக்கம், இல்ல வீட்டில் உள்ள சூழ்நிலைகளின் தாக்கம் அப்படி இருக்கும். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பாருங்க, ஜெபம் 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இதுதான் நீங்க ஒவ்வொருத்தங்களும் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுக்கிறீங்கன்னு சொல்ல காரணம். நெருக்கமும் கஷ்டமும் மரணம் இருளும் எல்லாமே நமக்கு வரதான் செய்யும். அதை நினைச்சு ஐயோ இதெல்லாம் எனக்கு வந்துச்சேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். வந்ததில் என்னை பாதுகாத்தாருங்கிறது தான் நற்புத்தி. சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவேன் வாக்கு பண்ணவே இல்லை. திராணிக்க மேல சோதனைக்கு விட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும்போது அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டு வந்துச்சு உண்மைதான், இடுக்கங்கள் வந்துச்சு உண்மைதான், பாதாளம் எல்லாம் எனக்கு சூழ்ந்திருந்த மாதிரி அவ்வளவு ஒரு நெருக்கம் தான், எல்லாம் உண்மைதான். ஆனா நான் என்ன பண்ணுனேன், ஜீவனுள்ள தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு என் நிலைமைகள் எல்லாம் சொன்னேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னால ஜெயம் பெற முடியாது, ஒரு விடுதலை கொடுக்க முடியாது, விடுதலை பெற முடியாது, நீர் எனக்கு இறக்கம் செய்ய ஆண்டவரே. அவர் என்ன செய்யறாரு, அவருடைய செவியை சாய்த்து எனக்கு இறக்கம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டு 34 சங்கீதம் 19 வசனம் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா துன்பம் வரும். இந்த உலகம் நிலையானது இல்ல, சோதனை தான், நெருக்கம் தான், முடிவு வரையும் கூட இருக்கு. அதை நினைச்சுதான் நம்ம என்ன செய்யணும், தேவனை ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆகுது, கிறிஸ்தவர்கள் வெறுப்புள்ளவங்களா மாறுறாங்க, தேவனை நோக்கி முறுமுறுக்க கூடியவங்களா மாறுறாங்க. காரணம் என்ன, அவங்க நினைச்ச காரியம் நடக்காதனால, அவங்க நினைச்சிட பிரகாரமாக நடக்காதனால. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவங்க எல்லாவற்றிலும் பாதுகாக்கிறாரை, என்னை கைவிடலையே, அப்ப இந்த ஒரு அனுபவம் எனக்கு போதாதா, அதான் முக்கியம். இப்ப நிறைய பேரை பாருங்க தேவனுக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்க நினைச்சிருப்பாங்க என் வீட்டுல இந்த கஷ்டம் இருக்கு மாறணும், ஆனா அதுக்கு மாறி ஒரு வழியை தந்து வழி நடத்தி இருப்பார். ஆனா அதை குறித்த யோசனையோ நன்றி உணர்வு இருக்காது. தேவனை நோக்கி முறுமுறுக்கக்கூடிய ஜனங்களா தான் ஒவ்வொருத்தங்களுமே இருக்கிறாங்க. உங்களை வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஜோமனியான்னு சொன்னா கூட ஸ்தோத்திரம் சொல்ல உங்களுக்கு வராது, அந்த மனசு வராது. காரணம் என்ன, நீங்க எப்படி பழகிட்டீங்கன்னா முறுமுறு பழகிட்டீங்க, குறை சொல்றதுல பழகிட்டீங்க, அதாவது ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில பழகிட்டீங்க. அதனால எப்பவுமே இதெல்லாம் எனக்கு செய்தாரேங்கிறது எண்ணம் வரல, இதை இப்படி செய்திருக்கலாம், இதை கொஞ்சம் தாமதமா பண்ணிட்டாரு, இதுல எனக்கு இவ்வளவு இழப்பு வந்துட்டு, அப்படிதான் நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதனால என்ன வருது தெரியுமா, ஆத்மாவுக்கு நஷ்டம் வருது. உங்க ஆத்மாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது.